There are youngsters like cockroaches. சில யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, who don't get any employment and who don't have any place in profession. அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறது இல்லை, நல்ல ஒரு தொழிலையும் அவங்க இருக்கிறது கிடையாது. Some of them become media. சில பேர் மீடியாவாகிடுறாங்க. Some of them become social media. சில சோஷியல் மீடியாவை ஆகிடுறாங்க. அண்ட் சம் பிகம் ஆர்டி ஆக்டிவிஸ்ட். சில பேர் ஆர்டி ஆக்டிவிஸ்ட் ஆகிடுறாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் அட்டாக்கிங் எவ்ரி ஒன். இது மூணு துறையிலும் உள்ளே போயிட்டு அவங்க வேலை வெட்டி இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத இருக்கிற சில யங்ஸ்டர்ஸ் கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது நடந்தது 15th May 2026. இப்போ இந்த வார்த்தையை எப்படி வெளியே கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத பட்டதாரிகள் அனைவருமே கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாரு சிஜேஐ அப்படின்னு வெளியே கொண்டு போகப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆர்குமெண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். டெல்லி பார் கவுன்சிலில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஏன் இவர் நாங்கள் சீனியர் கவுன்சிலை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இவரை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸில் இல்லை. ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ட் சீனியர் கவுன்சிலர் ஒருத்தவங்களை சொல்றதுக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். அதாவது இவரை சீனியர் கவுன்சிலாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி, லெட்டரில் வந்து கீழே நிறைய பேர் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணவங்கெல்லாம் பார் கவுன்சில் மெம்பர்ஸ் தான். ஆனால் டெல்லி பார் கவுன்சிலில் எத்தனை பேர் உண்மையாலுமே எல்எல்பி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது. இதை நீங்கள் சிபிஐ வச்சு விசாரிக்கணும். ஏன்னா பார் கவுன்சிலால் வந்து அதை செக் பண்ண முடியல அப்படிங்கிற ஓப்பன் வாதத்தை வச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சிஜிஐ அவர் சொல்றாரு.